ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு சீக்ரெட் ரெசிபி 6ல் மீதமான சோறை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப்பு சோறு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப்பு இது கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவும் போட்டுக்கலாம், பச்சரிசி இது கோதுமை மாவும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கடலை மாவு தான் நான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா நைஸாக நறுக்கிக்கங்க. அதே அதோடு சேர்த்தாச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனா அது வேணாம், பச்சை மிளகா வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி பதிலாக கருவேப்பிலையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது சின்ன ஜீரகம் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. பெரியவங்க சாப்பிட்டோம்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்குனா கொஞ்சம் மிளகா பொடி கூட லேசாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கிட்ட மிளகா பொடியும் சேர்க்குறேன். அப்புறம் லேசாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நான் சோறில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன், அதனால் உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பில் சோறில் உப்பு போட்டு வடிக்கிறவங்கனாக்க நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிறணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நீ என்ன பண்ணணும்னா நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம அழகாக தட்டி எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டி போட்டோம்னாக்கா கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. அதனால் நான் இன்றைக்கி சதுரம் சதுரமாக செய்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓவலாக போடுறதுனா எப்படி நம்மளுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி செய்கிறேன் ஸ்கொயராக. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்ட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. இது எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு. அதுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையில் நம்ம செஞ்சுட்டு அது அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒன்று செஞ்சாச்சுல, இதே மாதிரி எல்லாத்தையும் கையில் எண்ணெய் தடவிக்கங்க, அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். சூப்பராக எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இனி நம்ம இதுவை பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம். நீங்கள் பால் சாட்டாக உருட்டுனீங்கனாக்கா எண்ணெயில் போட்டு தான் நம்ம பொரிக்கணும். நான் இப்போ சப்பையாக தட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்புறமா நம்மளுக்கு என்ன வேணும்னா கூட திரும்ப நம்ம இதில் கூட லேசாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன்னா நம்ம ரவை போட்டுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. தீயை ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமில் தான் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தலைங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த மாதிரி பத்தலைனாக்கா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் சோறு மிச்சமாயிருச்சுன்னா கொடுத்தோன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா உடனே காலி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் மீதமான சோறு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.